வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் குழம்பு அல்லது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு வாணலில் எண்ணெயை விட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி உங்களுக்காக. அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, அதை நல்ல ஒரு கிண்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல பூண்டும் வெங்காயமும் வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சு அந்த விதையை கொஞ்சம் எடுத்து அந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, எல்லாத்துக்கும் நல்லது. தக்காளி ஆட் பண்ணிக்கணும். சுண்டைக்காயினுடைய பயன் அளவிட முடியாதது, எல்லாருக்குமே நல்லது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சுண்டைக்காய். அது பார்க்குறதுக்கு தான் அது சின்னதாக இருக்கும் ஒழிய அதோடைய பலன் மிகப்பெரியது. பிபி, சுகர் அண்ட் மூல நோய் உள்ளவங்க அண்ட் ஹீட் ரொம்ப உடம்பாக இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கரைச்சி புளி கரைசல் வித் மிளகாய் தூள் அதிலேயே போட்டு கரைச்சி விடுவாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொதித்த பிறகு நீங்கள் முன்னாடியே கூட வெந்தயம் ஆட் பண்ணி பொரிய விட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். பட் கடைசியாக நாங்கள் கொஞ்சம் வாசனைக்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வெந்தயத்தை பொரிய விட்டு நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு, வேக வச்ச கருணைக்கிழங்கு, அந்த தோல் உரித்து அதை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த குழம்பு தடுப்பாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு வடவம் எடுத்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டு ஃபைனலாக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.